அவர்கள் தொழில் செய்யும்போது தொடர்ந்து இலங்கை அரசாங்கம் அவருடைய படகுகளையும் அவர்களையும் கைது செய்யக்கூடிய நடவடிக்கை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றது. 2013ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் ராமேஸ்வரத்தில் கடல் தாமரை மாநாடை நடத்திய போது எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு ஆட்சிக்கு வந்தால் மீனவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, அவர்கள் மீன்பிடிப்பில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது என்று அந்த உறுதியளித்தார்கள். ஆனால் தொடர்ந்து இன்றைக்கு மீனவர்கள் தொழில் செய்ய முடியாமலும் அவர்களுடைய படகுகளை பிடித்து வைப்பது, மீனவர்களை கைது செய்வது, அவர்களை சிறை தண்டனை விதிப்பது, இப்படி தொடர்ந்து மீனவர்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னால் கூட ஒரு மீனவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றார்கள். அதேபோல் இது உயிரிழப்பு கூட ஏற்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கு எந்த நிலையிலும் எதிராக செயல்படக்கூடிய அரசு தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு. ஏற்கனவே நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓகி புயலின் போது கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேல் அன்றைக்கு மரணம் ஏற்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு, மோடி அரசு நினைத்திருந்தால் அந்த மீனவர்களுக்கு அதற்குரிய நிவாரணம், இன்று வரை அதற்கான நிவாரணம் கூட கொடுக்கப்படவில்லை. அவருடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான விஷயம். தேர்தல் நெருங்கி வரும் இந்த வேளையில் மத்திய அமைச்சர்கள் தான் அதே போன்று பிரதமரும் கேரளா, தமிழ்நாடு போன்ற தென் மாவட்டங்களில் அவர்கள் வருகை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. இப்போ கேரளாவை பொறுத்தளவில் 2 மாதத்தில் 3 முறை வந்திருக்காங்க. அதே போன்று தமிழ்நாட்டிலையும் 2 முறை கிட்ட வந்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த வருகை? இப்போ 10 ஆண்டுகள் இந்த கவர்மெண்ட் வந்து 10 ஆண்டுகள் ஆயிட்டு. அவங்க வந்து இன்னைக்கு நிறைய திட்டங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் நாங்கள் தான் செய்திருக்கோம்னு இன்னைக்கு அடிக்கல் நாட்டுறாங்க. ஆனால் எந்த திட்டத்திலையும் வந்து தமிழக அரசினுடைய பங்கீடு, நிதி அளிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 விழுக்காடு தமிழக அரசாங்கத்தினுடைய நிதியாக இருந்தால் மத்திய அரசாங்கத்தினுடைய 40 விழுக்காடு இருக்கும். இதில் வந்து 2, அதாவது மாநில அரசாங்கம் செய்ததையும் மத்திய அரசாங்கம் செய்ததுன்னு சொல்லி தான் இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டாக நம்முடைய விரிவோடு ரயில்வே மேம்பாலம் அதை கூட அது அடிக்கல் நாட்டுறதாட்டு அந்த பத்திரிகையில் கொடுத்துருக்காங்க. ஆகவே இவர்கள் தமிழ்நாடு அவங்க ஒழுங்காக செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜிஎஸ்டி பங்களிப்பு நமக்கு கிடைக்கக்கூடிய நிதி கூட இன்றைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் கூட மிகப்பெரிய அளவில் அதீத கனமழையால் பாதிக்கப்பட்டது. ஆனால் ஒரு 10 பைசா கூட இதுவரைக்கும் தமிழகத்திற்கு வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கல. அதனுடைய நிதி அமைச்சர் வந்து சொல்லிட்டு போனாங்க, எல்லாமே வந்து மத்திய அரசாங்கம் தான் பண்ணுது. ஆனால் அதாவது மாநில பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து தான் என்ன எடுத்திருக்காங்க. தேசிய பேரிடர் மேலாண்மையிலேருந்து எந்த நிதியுமே தமிழகத்திற்கு கொடுக்கப்படவில்லை. தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய பங்களிப்பும், ஜிஎஸ்டியினுடைய பங்களிப்பும் அவங்க கொடுக்கல. ஆகவே மோடி அவர்கள் என்ன கவனம் தமிழ்நாட்டில் செலுத்தினாலும் தமிழகத்தில் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் வேறு உண்டவோ கால் உண்டவோ முடியாது. கருத்து கணிப்பில் 20% வாக்குக்கு மேலே பாஜக பெறும், அதே நேரத்தில் 4 தொகுதிகளை கைப்பற்றும் அப்படின்னு தனியார் தொலைக்காட்சி கருத்து கணிப்பு. ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் இப்படி கருத்து கணிப்புகள் இருக்கும். தமிழகத்தை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகபட்சமாக ஒரு 2%, 3% தான் வாக்கு வங்கி இருக்கும். நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி இங்கே வந்து அக்கௌண்ட் துவங்குறது கஷ்டம். மத்திய அரசின் திட்டங்களை வந்து தமிழ்நாடு அரசு வந்து செயல்படுத்தல அப்படி ஒரு குற்றச்சாட்டை பிரதமர் மோடி இன்னைக்கு வச்சிருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் திமுக வந்து தான், காங்கிரஸ் வந்து தான் அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் பிரதமர் மோடி இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இப்போது நம்ம எல்லாம் இந்தியாவில் தான் இருக்கோம். அதாவது இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஜனநாயகத்தோடு வாழ முடியுதா? இன்றைக்கி அரசியலமைப்பு சட்டத்தையே வந்து தகர்க்கக்கூடிய அளவில் தான் மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இருக்குது. மக்கள் வந்து நிம்மதியாக இல்லை. அதனால் நிச்சயமாக மோடி அரசாங்கம் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் அதற்கான பாடத்தை புகட்டுவார்கள். காங்கிரஸ் கட்சி, எதிர்கட்சிகள் வந்து எந்த திட்டங்களும் இல்லாமல் வந்து இப்போ களத்தில் நிற்காங்க. எங்கள் வெற்றி வந்து உறுதிப்படுத்தப்பட்டன அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பாஜகவின் வெற்றி என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் எதிர்வலிக்கும் காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு எந்த திட்டமிடலும் இல்லாமல் நிற்காங்க, நிர்மூலமாக நிற்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2004ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட
10 ஆண்டுகள் காங்கிரஸ் தலைமையிலான அரசாங்கம் இருந்து எவ்வளவு திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ உதாரணம் ஒரே ஒரு திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இன்றைக்கி வந்து நிதியில் போன நிதி ஆண்டில் அதற்கான பணமும் குறைச்சிருக்காங்க மத்திய அரசாங்கம். நல்ல திட்டங்களை, தகவல் அறியும் உரிமை சட்டம், இப்படி எத்தனையோ திட்டங்கள் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கான பல திட்டங்களை காங்கிரஸ் கட்சி தான் கொண்டு வந்திருக்கு. இன்றைக்கி இவங்க வந்து 10 ஆண்டு முடிய போகுது, ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லக்கூடிய அளவில் உள்ள திட்டத்தை சொல்லுங்கள். இன்றைக்கி அதாவது ஜனநாயகத்தினுடைய கட்டமைப்பை அளிக்கக்கூடிய அளவில் தான் பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டுருக்கிறது. அதனால் இவங்க கவர்மெண்ட்டில் மக்கள் எந்த விதத்திலும் நிம்மதியாக இல்லை. இதுதான் என்னுடைய கருத்து. மத்திய அரசின் திட்டங்களை வந்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்தலை இல்லை, அப்படி சொல்லவே முடியாது. இப்போ நம்முடைய மாவட்டத்தில் கூட எத்தனை திட்டங்கள், இப்போ இன்னைக்கு சொல்லியிருக்காங்கல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்தில் எவ்வளோ திட்டங்களை பிஜேபி சொல்லியிருக்கு. ஆனால் எல்லாமே மாநில அரசாங்கத்தினுடைய திட்டத்தை தான் அவங்க சொல்கிறாங்க. 2 பேருடைய, அதாவது ஒரு இந்தியாவினுடைய அரசு பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் ஏற்றுனா அதை வந்து பின்பற்ற வேண்டியது தமிழ்நாடுனுடைய சட்டமன்றம். இதில் வந்து அவங்களுக்கோ இவங்களை எல்லாரும் சேர்ந்து தான் இந்தியாவை வளர்க்க முடியும். இவங்க ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் மட்டுமே வளர்க்க முடியாது. ஆனால் 2 அரசாங்கத்தினுடைய நிதி பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும். இதனால் இது அவங்க கொண்டு வந்தாங்க இல்லை இவங்க கொண்டு வந்தாங்கன்னு உள்ளது கிடையாது. மத்திய அரசாங்கம் வந்து ஒரு 50 விழுக்காடு ஒரு நிதியை அளித்தா, அதே மாதிரி மாநில அரசாங்கம் 50 விழுக்காடை அளித்து தான் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி எந்த சீட்டுக்கான வாய்ப்பு இருக்குது, அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதா? அதற்கான தகவல். கூட்டணி பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஒரு குழுவை நியமித்திருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக நடந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய அடித்தட்டு தொண்டனுடைய கௌரவம் பாதுகாக்கக்கூடிய அளவில் எங்களுக்கு நிச்சயமாக நல்ல எண்ணிக்கையில் தொகுதிகள் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நிலையில் திமுக கூட்டங்களில் வந்து காங்கிரஸ் தலைவர்கள் வந்து கலந்து கொள்ளக்கூடாது இல்லை, அப்படி அதெல்லாம் சும்மா போய் வந்து, அதாவது அது ப்ரெஸ் தான் சொல்லணும், நீங்கள் தான் சொல்லணும். அப்படியெல்லாம் எந்த விதமான மேலே இருந்து சொன்னாங்க, அதெல்லாம் அது பொய்யான முன்னுக்கு முரணான தகவல். அப்படிலாம் கிடையவே செய்யாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் உள்ள கூட்டணி மிக சுமூகமான உறவோடு கௌரவத்தோடு நடத்தப்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. 6க்கும் குறைவான சீட்டுகள் இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. நல்ல சீட்டுகள் கிடைக்கும். போன தடவை நாங்கள் எவ்வளோ கௌரவமாக நடத்துனாங்களோ அது மாதிரி நடத்துவாங்க. இடைத்தேர்தல் நடக்க அது இன்னும் போடட்டு, தேர்தல் கமிஷன் தானே இன்னும் அதை இது வரைக்கும் சபாநாயகர் வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க அங்கே தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்துருக்காங்க. அது வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலோட ஒரு வேளை ஒட்டி நடைபெறலாம். வளவங்கோடு தொகுதியை பொறுத்தளவில் இந்த முறை திமுகவும் அதுக்கு வந்து முயற்சிகள் எடுக்குது, அந்த தொகுதியில் வந்து போட்டியிடாத முயற்சி. அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும்? அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அங்கே போட்டியிடுறது. அதனால் காங்கிரஸ் கட்சி தான் தேர்தல் களத்தில் நிற்கும். இந்த முறை மக்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு அதிருப்தியும் கிடையாது. காங்கிரஸ் கட்சியினை அறிவிக்கப்படக்கூடிய வேட்பாளர் அதாவது நல்ல லீடிங்கில் ஜெயிப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மாவட்டத்தில் உள்ள முக்கிய திமுக புள்ளி ஒருவரின் மகனுக்காக ட்ரை பண்ணுறாங்க. இல்லை, அதை பற்றி எனக்கு தெரியாது. காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே 2011 நின்றுருக்கு, 2016 நின்றுருக்கு, 2021 தொடர்ந்து 3 முறை காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளர் போட்டியிடும். இன்னும் வந்து காங்கிரஸ் கட்சி தான் நிச்சயமாக அந்த தொகுதியில் போட்டியிடும்.